அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆயுத பூஜை நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை வணங்க என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக செல்வம் இருந்தால் வறுமையை போக்கி வெள்ளமாக வாழலாம். அவ்வாறு அந்த செல்வத்திற்குரிய நாள்தான் இந்த ஆயுத பூஜை நாள். வேண்டும் செயல்களை விரைந்து முடிக்கலாம். பாதாளத்தில் இருக்கும் பகையை கூட வெல்லலாம். சுருங்கச் சொன்னால் பணத்தால் ஆகாதது இவ்வுலகில் ஏதும் இல்லை என கூறப்படுகிறது. அந்த பணத்தை தரக்கூடிய இந்த தொழிலை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த ஆயுத பூஜை நாள். இத்தகைய செல்வத்தை அடைய ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. இந்த ஆயுத பூஜை நாளில் திருமகளின் திருவடிகளை சரணடைவதுதான் அந்த சிறப்பம்சமாகும். அதாவது லக்ஷ்மி தேவியின் திருவடிகளை சரணடைவதுதான் முக்கியமாக லக்ஷ்மி தேவியை சரணடைந்து முறைப்படி நாள்தோறும் உள்ள தூய்மையோடு வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் வறுமை விலகும், வள்ளம் பெருகும். அந்த நாள் அதாவது இந்த ஆண்டின் அனைத்து நாட்களிலும் வழிபடுவதோட இந்த ஆயுத பூஜை நாட்களில் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் அந்த ஒரு வருட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பொருட்செல்வத்தை வழங்கும் தனலட்சுமிக்கென தனி கோவில் நிறைய இல்லை. எனவே தனலட்சுமி வழிபாட்டை நமது வீட்டிலேயே இந்த ஆயுத பூஜை நாட்களில் செய்யலாம். தூய்மையான ஒரு அறையை இந்த ஆயுத பூஜை நாட்களில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் நடுப்பகுதியிலே பீடம் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த மேடை அமைப்பு கிழக்கு முகமாக இருக்க வேண்டும். பூஜை செய்யப்படும் அறை வாயினுள் வீட்டில் வாயிலும் மாவிளை தோரணங்கள் கண்டிப்பாக கட்ட வேண்டும். மாவிளை தோரணங்கள் கட்டுவது தீட்டுப்பட்டவர்கள் பூஜை நடக்கிறது என புரிந்து கொண்டு அங்கு உள்ளே வரமாட்டார்கள் என்பதற்கு அடையாளமாகும். அமைக்கப்பட்ட சிறு மேடையில் நெல்லை பரப்ப வேண்டும். அதன் மீது கலச சிம்பு வைத்து அருகே 5 முகமுள்ள பித்தளை விளக்கு வைக்க வேண்டும். மலர்களுள் மல்லிகை மலர், பிச்சிப்பூ, ஜாதிப்பூ, இருவாச்சிப்பூ மற்றும் பன்னீர்பூ, செந்தாமரை ஆகிய மலர்களை திருமகள் எனும் தனலட்சுமிக்கு விருப்பமானவை இதனை வைக்க வேண்டும். திருமகளுக்குரிய நிவேதன பொருட்கள் கல்கண்டு கலந்த வெண்பொங்கல் அல்லது பால் பாயசம், அவள் பொரிகடலை, கல்கண்டு, தேங்காய் பழம், சாம்பிராணி, புகை, மல்லிகை, மனம் தரும் வத்திகள் ஆகியவற்றை எல்லாம் வைத்து மங்களகரமாக வழிபட வேண்டும். இவற்றை சேகரித்து வைத்து கொண்டு முக்கியமாக காலையிலோ அல்லது அந்தி நேரத்திலோ இந்த ஆயுத பூஜையை செய்யலாம். வீட்டு வாயிலில் மாக்கோலமிட்டு பூஜை தொடங்கும் முன் அகல் விளக்கு ஒன்றை ஏற்றி வாயில் வைக்க வேண்டும். பூஜை தொடங்கும் போது விளக்கு ஏற்றி ஊதுபத்தி கொளுத்தி சாம்பிராணி புகை இட வேண்டும். நறுவனை புகை எழச் செய்யலாம். மல்லிகை வாசனை தரும் தைலத்தை தெளிக்கலாம். மஞ்சள் பொடியிலோ அல்லது சாணியிலோ முன்பு கூற்றப்படி முறைப்படி அதாவது எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் முதலில் பரம்பொருள் விநாயகப் பெருமானையே முதலில் வழிபட்ட பிறகு நீங்கள் உங்கள் செல்வத்திற்கேற்ற அன்னை மகாலட்சுமியை வழிபட வேண்டும். முக்கியமாக மஞ்சள் பொடியிலோ சாணியிலோ முன்பு கூறப்பட்டுள்ள முறைப்படி விநாயகரை அமைக்க வேண்டும். பின்பு தீப தூபம் கற்பூர ஆராதனை காட்டிவிட்டு விநாயகருடைய மந்திரம் சொல்ல வேண்டும். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கலசத்துக்கு பூஜை செய்ய வேண்டும். கலசத்துக்கு பூஜை செய்வதன் மூலம் மகாலட்சுமி தேவியை கலசத்தில் வந்து அமரும்படி வேண்டுவதாக பொருள்படும். இதை ஆவாகனம் என்று சொல்லுவார்கள். கலச பூஜை முடிந்ததும் மகாலட்சுமி தோத்திரம் சொல்ல வேண்டும். தோத்திரம் சொல்லி முடிந்ததும் தீப தூப ஆராதனை கண்டிப்பாக காட்ட வேண்டும். மீண்டும் கலசத்திற்கு கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும். அடுத்து கலசத்தில் உள்ள தேவியை எடுத்து வைத்துவிட்டு கலசத்தில் உள்ள நீரை மாவிளைகளால் வீடு முழுவதும் கண்டிப்பாக தெளித்து விட வேண்டும். அதாவது அவ்வாறு தெளித்தால் வீட்டில் இருக்கும் அனைத்து விதமான எந்த ஒரு தொழில் தடையாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், குறிப்பாக செல்வத்தடையாக இருந்தால் அது முக்கியமாக விரட்டி அடிக்கப்படும். துண்டு துண்டாக்கி பிரசாதத்தோடு அதன் பின்பு கலசத்தில் உள்ள தேங்காயை உடைத்து துண்டு துண்டாக்கி பிரசாதத்தோடு பிறருக்கு வழங்கிய பிறகே வீட்டிலோடும் மற்றவரும் பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக முதலில் பெண் குழந்தைகளுக்கு நிவேதனம சர்க்கரை பொங்கல், அவள் பொரியடலை, பழங்கள் அனைத்தையும் முதலில் பெண் குழந்தைகளுக்கு வழங்கிவிட்ட பிறகே மற்றவர் பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முறைப்படி வசதிக்கு தகுந்தபடி 3 நாட்கள், 9 நாட்கள், 11 நாட்கள், 21 நாட்கள், 31 நாட்கள், 48 நாட்கள் என இந்த பூஜையை செய்து வழிபடலாம். அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் இந்த ஆயுத பூஜை நாட்களில் இந்த பூஜை செய்து வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முக்கியமாக செல்வத்திற்கேற்ற இந்த பூஜை
செய்வதன் மூலம் உங்களுக்கு செல்வம் கொளிக்கும் என கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த நாட்களில் லட்சுமி தேவியை மனமுருகி வழிபட்டால் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டதற்கு சமமாகும். பெருமாள் லட்சுமி இடத்திற்கு அனுமன் தானாகவே ஓடி வந்து விடுவார், லட்சுமணன் வந்து விடுவார், முக்கியமாக கருடன் இருப்பார். அதனால் கண்டிப்பாக இந்த நாட்களில் லட்சுமி தேவியை வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். இந்த ஆயுத பூஜை நாட்களில் சரஸ்வதி மற்றும் ஞானம் மற்றும் கற்றல் தெய்வம் செய்யப்படுகிறது. புத்தகங்கள் அனைத்தையும் வைத்து இந்த நாட்களில் வழிபட்டால் கல்வியில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி அடைவீர்கள். கல்வி மற்றும் கலைக்குரிய தெய்வமாக கருதப்படும் சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் வழிபடும் நாளே இந்த ஆயுத பூஜை நாளாகும். குறிப்பாக மாணவர் கல்வியில் சிறந்து விளங்கவும் தொழில் வளர்ச்சி அடையவும் மகாலட்சுமி தேவி இந்த நாட்களில் வழிபடலாம். முக்கியமாக கிருதாயுகத்தில் சுகேது என்ற மன்னன் இருந்தான். அவர் மனைவி சுதேவி இவள் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவளாக இருந்தார்கள். சுகேது நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார். இருப்பினும் பகைமை கொண்ட உறவினர்கள் ஒன்று சேர்ந்து சுகேதுவை வீழ்த்த எண்ணினார். அவர்கள் பெரும் படையுடன் வந்து போரிட்டனர். உறவினர்கள் துரோகத்தை சற்று நெருப்பாக்காத சுகேது போரில் தோற்றார். இதையடுத்து சுகேது தன் மனைவியுடன் காட்டிற்கு செல்ல நேர்ந்தது. இருவரும் காட்டில் சேர்ந்து வசித்து வந்த அங்கிருந்த முனிவர், அதாவது ஆங்கிரஸ் முனிவரை சந்தித்து ஆசி பெற்றனர். அந்த தம்பதியின் துன்பங்களை அறிந்த முனிவர் அவர்கள் பஞ்சவடி என்ற ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவர்களை நவராத்திரியின் கடைசி 3 நாட்களை முறைப்படி பூஜை செய்ய சொன்னார்கள். சுதேவி முறைப்படி மகாலட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் பூஜித்தார்கள். ஆங்கிரஸ் முனிவருக்கு பலவித தானங்களும் செய்தனர். பின் மன்னனும் அவரது மனைவியும் அங்கே தங்கியிருந்தனர். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஆங்கிரசா முனிவர் சூரிய பிரதாபன் என பெயரிட்டார். அவன் வளர்ந்து ஆங்கிரச முனிவரின் சகல கலைகளும் கற்றுத்திருந்தான். சரஸ்வதி தேவியின் அருளால் தன் தந்தையின் எதிரிகளை போரில் வென்று இழந்த தேசத்தை மீண்டும் பெற்றார். லட்சுமி தேவியின் அருளால் அவன் இழந்த செல்வத்தை அனைத்தையும் பெற்றான். நவராத்திரி முதல் 3 நாட்கள் துர்கா தேவியும், அடுத்த 3 நாட்கள் நம்முடைய மகாலட்சுமி தேவியும், கடைசி 3 நாட்கள் ஞானத்தின் கடவுளான சரஸ்வதி தேவியும் பூஜிப்பது உத்தமம். இதை முடியவிட்டால் கூட கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியும் மற்றும் லட்சுமி தேவியும் மற்றும் துர்கையம்மனையும் வழிபட்டால் நல்ல பலன் தரும். கடைசி 3 நாட்கள் 3 தேவியரையும் பூஜைப்பட்டதற்கு சமமாகும். புத்தகத்திலோ படத்திலோ சரஸ்வதி தேவியை ஆவாகனம் செய்து தியானித்து பூஜை செய்ய வேண்டும். இது முடியாவிட்டால், அதாவது கடைசி நாளான சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தினத்தில் சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் பூஜிக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.